வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுப கிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆணியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. மகர ராசி மகர லக்னம் எப்படி இருக்குது? சூப்பரான டைம். ஏன்னா இந்த 7.5-8 வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் வெளியே சொல்லக்கூட முடியாது, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு போராட்ட போர்க்காலத்தில் வந்திருப்போம். ஒரு 6 மாதமாக தான் கொஞ்சம் பெட்டராக இருப்போம். என்னன்னா சனி பகவான் ஃபுல்லாக நம்ம வீட்டில் மூவ் ஆகிட்டார். இப்போ குரு பகவான் நம்ம வீட்டை பார்க்குறாரு. அதனால் இந்த 8 வருஷம் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கான பலன் எல்லாம் இப்போ வரப்போகுது. அதுவும் இந்த அடுத்த 6 மாதம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இந்த மாதத்துலேருந்து நிறைய நடக்கும். நான் ஆரம்பத்துலேயே ஒரு வார்னிங் மாதிரி சொல்லிடுறேன். இவங்க மகரத்தில் எங்கே பிரச்சனை ஆகணும், டக்குன்னு சோம்பேறித்தனம் வந்துடும் மகரத்துக்கு. நல்ல கடுமையாக உழைக்கிறவங்க இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உழைக்கலான்ட்டு சோம்பேறித்தனம் வந்துடும். அது வந்துடுச்சுன்னா நீங்கள் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. அதனால் என்னென்னலாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இப்போ ட்ரை பண்ணுறேன். ரொம்ப மெயின் எதுனா கல்யாணம். மகரத்தில் இருக்கவங்களுக்கு அதுதான் மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டிலேடு ப்ராசஸாகவே நடந்துட்டு இருந்தது நிறைய பேருக்கு, சரிங்களா? அதுவும் இந்த சனி பயிற்சியெல்லாம் உருட்டி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ உங்கள் 7ஆம் வீட்டுக்கு தான் குரு பகவானே உள்ளே வராரு. அதனால் கல்யாணத்தை ஃபுல்லாக முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? கல்யாணத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு லவ் செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மகரத்தில் வந்து பேசுறதே ஆள் இல்லாமல் போர்க்களமாக ஓடி இருக்காங்க. லவ் செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பர்சனல் லைஃபுக்கு அப்புறம் வேறு என்னென்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து வின் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் நிறைய தடங்கள் வந்திருக்கும். நீங்கள் சார் அது சொல்லுவாங்க, 1 அடி எடுத்து வச்சா 2 அடி சறுக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறதுன்னுவாங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஒரு புஷ் கிடைக்கும் மேலே போகிறதுக்குன்னா. இப்போது கடந்த ஒரு வருஷமாக சொல்லி இந்த மகரத்துக்கு வந்து உங்கள் கஷ்டத்தில் இப்போ வந்து வேலை ஸ்டேபிள் ஆகணும். நிறைய பேருக்கு வேலைலாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சு. வேலை பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிள் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் நம்மகிட்ட பார்க்க வராங்க, சொல்லுவாங்களா ஐயா இது மாறுச்சுன்ட்டு. ஏன்னா நம்மகிட்ட மலர் மருந்துகள் ரெமெடிஸ்லாம் எடுப்பாங்க. வேலை கிடைக்கணும்னு எடுப்பாங்க. அப்புறம் வேலை கிடச்சோம், அப்புறம் அந்த வேலையில் வந்து பர்மனெண்ட் ஆகணும், ப்ரமோஷன் ஆகணும்னு எடுப்பாங்க. ஸோ திரும்பி வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது ஒர்க் ஆகிட்டுருக்கு கரெக்டான்ட்டு. அதனால் அதை வச்சு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வேலை ஸ்தானம் நல்லா இருந்திருக்கும். இப்போ யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், பிஸ்னஸ் அதாவது நான் உழைக்க தயார், பணம் போட ஆள் வேணும், இல்லை நான் பணம் போட தயார், எனக்கு உழைக்க ஆள் வேணும், இல்லை எனக்கு சில விஷயம் தெரிகிறது சொல்லித்தர மாதிரி ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் அமையறதுக்கும் எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல குருமார்கள் அமையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸ் நல்லா வளருங்க. நான் அதான் சொன்னேன், போன வருஷம் வேலை நல்லா வரணுன்னு. வேலை நல்லா வந்துட்டுருக்கு. வேலை போன வருஷம் எல்லாேருக்கும் மகரத்தில் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு வேலை. யாருக்காவது செட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆகும். அது மீறி தடங்கள் வந்தால் நம்பர் இருக்குது, கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வேறு என்ன இஷ்யூன்றது நம்ம பார்க்கணும். இது ஒன்று. ஸோ வேலை செட் ஆகிருக்கும். பிஸ்னஸும் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ போன வருஷம் நான் எல்லாரையும் தான் சொன்னேன் சார், இந்த சொல்லுவாங்கள்ல கடமையை செய்
பலனை எதிர்பார்க்காத மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு பிஸ்னஸில் இறங்குங்க. ப்ராஃபிட் பற்றி பெருசாக யோசிக்காதீங்க, உழைப்பை போடுங்க. ப்ராஃபிட் ஜூன் மாதத்துலேருந்து வரும்னு சொன்னேன். இப்போ உங்கள் ப்ராஃபிட் வீட்டை பார்க்குறாங்க. இப்போ குருபவன் உங்கள் ப்ராஃபிட் வச்சு விச்சகத்தை பார்க்குறாரு. நீங்கள் இந்த 1-1.5 வருஷம் அதுக்கு மேலே எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு பிஸ்னஸ் இப்போ அள்ளி கொடுப்பார் காசு. அது யாராவது இந்த தங்கம், வெள்ளி, நகை சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக, இதில் நிறைய பேர் ஃபுட்டு சம்மந்தமாக இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான காசு, பயங்கர காசு போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் பிஸ்னஸில் ப்ராஃபிட் எடுத்து சரியான டைம். இப்போ உட்காந்து ப்ராஃபிட்டே இல்லாமல் நான் பிராண்டை மட்டும் வளர்க்குறேன்னு இருக்காதிங்க. இது வந்து ப்ராஃபிட் எடுக்கிற டைம். இப்படி தான் ஒரு ஜோதிடத்தை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை வந்து தாராளமாக பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று, யாராவது தூக்கம்லாம் வராமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா, உங்கள் 12ல் சனி பவன் பார்க்கறதுனால தூக்கம் இல்லாமலாம் கஷ்டப்பட்டீங்கன்னா, ஹாலில் ஒரு விநாயகர் படம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. அப்படிங்கிற தூங்குற தலைக்காணி கீழே ஒரு அருகம்பில் பவுடர், நாட்டு மருந்து கடையிலாம் போனால் ஒரு சின்ன 50 கிராம் 100 கிராம் பவுடர் கிடைக்குங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவே உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். இது சனி பகவான் வீடு அப்படின்றதுனால மங்கள சனீஸ்வரரை வழிபாடு பண்ணுவாங்க. எப்போவுமே நீங்கள் மங்கள சனீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜேஷ்டா தேவி, எங்கே ஜேஷ்டா தேவி இருக்காங்கன்னு பாருங்கள். அவர் தான் சனீஸ்வர பகவானோட ஒய்ஃப் இருக்கிற இடத்துலலாம் இருக்கிற சனீஸ்வர பகவானெல்லாம் மங்கள சனீஸ்வரர் தான். அம்மா அப்பா ஜேஷ்டா தேவி, சனீஸ்வர பகவான், அவங்க கூட 2 பிள்ளைங்க இருப்பாங்க, குளிகன் மாதியன்னு. ஜேஷ்டா தேவி அம்மா இடுப்பில் வச்சுருப்பாங்க. அவங்கள வேண்ட இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான லக்கியான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி, சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோடய நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் வந்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க. வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்திலே ஒரு மாதத்துலேயே கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமாலாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அதை ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா, இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க அந்த ஆண்டவன் சிவபெருமான்